अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரியானின் அதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் அஷ்டாவக்ர கீதை என்ற அத்வைத கிரந்தத்தினை படித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது சாப்டர் ஜனகர் தனது அனுபவத்தை பேசிக் கொண்டு இருக்கிறார். அதில் 14 ஸ்லோகங்கள் நிறைவடைந்து விட்ட நிலையில் இன்று நாம் காண வேண்டியது 15வது ஸ்லோகம். இதில் என்ன சொல்லியிருக்காரு? நாலேஜ், வாட் இஸ் டு பி நோன் அண்ட் தி நோயர். These three do not exist in reality. I am the spotless reality in which they appear because of ignorance. என்று வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட என்னுடைய குட் மார்னிங் மெசேஜ் கூட ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன் ஆகிய இந்த மூன்றும் உண்மையில் கிடையவே கிடையாது. அறியாமையினால் இவை எதில் தோன்றுகின்றனவோ அந்த தூய்மையான உண்மை பொருள், உண்மையான பரம்பொருள் நானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இங்க என்ன இந்த மூன்று விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் இந்த மூன்று இல்லாம ஒரு அனுபவத்தை நாம் பெற்றதே கிடையாது இல்லையா? அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன் அப்படிங்கிறது இல்லாம நமக்கு உலகத்துல எந்த ஒரு அனுபவமும் நமக்கு கிடையவே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமா கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கு? கம்ப்யூட்டர், மவுஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் யாரு? அறிபவன். இங்க அறியப்படும் பொருள் என்னது? இந்த மவுஸ். இப்ப அறிவுன்னா என்னது? இது மவுஸ் என்று நமக்கு ஏற்கனவே ஒரு அறிவு இருக்கு, சரியா? இதை வச்சுதான் நம்ம இப்போ நான் இந்த மவுஸ் அங்கே இருக்கிறது என்ற அனுபவத்தை பெற்றேன் அப்படிங்கிற மாதிரி வருது. என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சேர் இருக்கு, சரியா? இப்ப சேர் அப்படிங்கிறது அறியப்படும் பொருள், அறிபவன் நான். அது சேருங்கிறது அறிவு. அப்போ இந்த மூன்றுமே, அப்போ சேருங்கிறது எனக்கு தெரியவே இல்லைன்னா எனக்கு ஒரு அனுபவமும் ஏற்படாது. இங்க என்னமோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். பட் அது சேர்ன்னு தெரியும் போதுதான் ஓகே, இது சேரு, இது உட்கார்றதுக்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்ப இந்த மூணு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு லூசுத்தனமான அனுபவம் வேணும்னாலும், அது சேருங்கிற நாலேஜே எனக்கு இல்லை அப்படின்னா கூட, பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் ரெண்டு இல்லாம அனுபவம் சான்ஸே இல்லை. இங்க ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாவது எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். ஆனா பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் அப்படிங்கிறது கண்டிப்பா அவசியமா தெரியுதா இல்லையா? இப்ப பார்ப்பவன் மட்டும் நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, பார்க்கப்படும் பொருளே இல்லை, அப்புறம் ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை அப்படின்னா எனக்கு ஏதாவது அனுபவம் இருக்குமா? இப்போ இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த மூன்றும் உண்மையில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்குன்னா, இவை எதில் தோன்றுகின்றனவோ, இந்த மூன்றும் எதில் தோன்றுகின்றனவோ அந்த தூய்மையான உண்மை பொருளே நான் அப்படின்னு வந்திருக்கு, சரியா? அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகமும் உலக அனுபவமும் எதை பொறுத்து அமைகிறதுன்னா திருப்படிகளை பொறுத்துதான் அமைகிறது. அது செயல் கண்ணில் பார்க்கறதுன்னா காண்பவன், காணப்படும் பொருள், காட்சின்னு வந்துடும். அறியப்படும் பொருளாக இருந்தா இந்த மாதிரி வந்துடும். செய்யப்படும் பொருளாக இருந்தா செய்பவன், செய்விப்பவன். அதாவது எதை இப்ப நான் செய்யறேன் அப்படின்னா எதை செய்ய போறேன் அப்படிங்கிறது செய்யறதுக்கு உண்டான நாலேஜ், செயல் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன். ஸோ இப்படி நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்க, இந்த திரிபுடிகள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்ல, இப்ப நான் பேசுகின்றேன் என்ற அனுபவம், பேசுபவன் அப்படின்னு மட்டும் இருந்தா பத்துமா? கேட்பவன், அப்புறம் சப்ஜெக்ட். இப்ப நான் என்ன பேச போறேன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, பிளஸ் பேசுறவன் ஒருத்தன் இருக்கான், கேட்கிறவன் ஒருத்தன் இருக்கான். இப்ப இந்த சம்பாஷணம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நமக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மூணு தேவைப்படுது.
இப்ப கேட்கறவங்க நீங்க யாருமே இல்லைன்னா, சப்ஜெக்டும் என்கிட்ட இல்லைன்னா நான் எப்படி அனுபவிக்கிறது? அப்ப அனுபவமே கிடையாதா அப்படின்னா, இல்ல, ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் வழக்கம் போல சொல்லக்கூடிய அந்த அடிக்கடி சொல்லக்கூடிய கனவு எக்ஸாம்பிள், கற்பனை எக்ஸாம்பிள், இந்த 2 எக்ஸாம்பிள்ல இது ரொம்ப ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். கற்பனைக்குள்ள நீங்க போயாச்சா? போனதுக்கு அப்புறம் ஒரு அமெரிக்கா மாதிரி பெரிய உலகம் உண்டாச்சா? அதுல எல்லா மக்கள் மனிதர்கள் எல்லாம் வந்தாச்சா? ஓகே. இப்போ அந்த கனவு உலகத்துக்குள்ள கண்டிப்பா இந்த 3 இருக்கும். அந்த கனவு உலகத்துக்குள்ள அல்லது கற்பனை உலகத்துக்குள்ள ஒருத்தன் இருப்பான், இன்னொருத்தன்ட்ட பேசிட்டு இருப்பான். அப்ப அவன் பேசுறதுக்கு இன்னொருத்தன் வேணும், அவன் பேசுற சப்ஜெக்ட் வேணும். இப்ப திரிபுடிகள் அப்படிங்கிறது எதுக்குள்ள இருக்கு? அந்த கனவு அல்லது கற்பனைக்கு உள்ள இருக்கு, சரியா? ஆனா அது எல்லாமே உண்மையா பொய்யா? பொய் தானே. அது இருக்கா இல்லையா? இல்லதானே. இப்ப பாருங்க, இந்த 3 ஈஸியா புரியும். அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன், இந்த 3ம் உண்மையில் கிடையாது. உண்மையில் கிடையாதுன்னு சொல்லும் போது உன் கற்பனை உலகத்துல இருந்ததுதான், வாஸ்தவம் தான், இந்த 3 இருந்ததுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது உண்மையில இருக்கா? உண்மையில இல்ல. அப்ப இல்ல. ஆமா, உண்மையில இல்ல. அப்ப என்ன இருக்கு? அதுதான் எங்க சொல்றாரு, இவை எதில் தோன்றுகின்றனவோ அந்த தூய்மையான உண்மை பொருளே நான். இப்ப எதில் தோன்றுகிறது? கற்பனை அப்படி செய்பவன் ஒருத்தன் இருந்தான்ல, உட்காந்து கண்ணை மூடிட்டு கற்பனை பண்ணலாம்னு ஆரம்பிக்கணும்னு ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான்ல, அவனிடம் தோன்றியது இந்த உலகம், திரிபுடிகள், அனுபவங்கள், இது எல்லாமே அவனிடம் தோன்றியது அப்படிங்கிற மாதிரி வருது, சரியா? அப்போ அதுவே அந்த தூய அறிவே நான். இதுல என்ன நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க தூய அறிவு தூய அறிவு அப்படின்னா தூய உணர்வு உணர்வு அப்படின்னு எடுத்துக்கோங்க, சரியா? இப்போ ஒரு ஃபீலிங், ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு எமோஷன் அப்படி இப்படிலாம் நம்ம சொல்றோம். உணர்வு உணர்வுன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த உணர்வு அப்படின்றது தூய உணர்வு, தூய உணர்வுனா என்ன? இதை நம்ம கிளாஸஸ்ல எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, ஆன்ம உணர்வு, மன உணர்வு அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு நான் காட்டியிருக்கேன். இந்த ஆன்ம உணர்வுக்கு தான் அந்த தூய உணர்வுன்னு பேரு. இந்த மன உணர்வு அப்படிங்கிறதும் ஆன்ம உணர்வு தான். ஆனா அது விளையாட்டிற்காக அது தூயதாகவும் இருக்கலாம், தூய மற்றதாகவும் இருக்கலாம். இப்படித்தான் இருக்கணும்னு ஒண்ணு கட்டாயம் இல்லை, அது எப்படி வேணா இருக்கலாம். ஆனா ஆன்ம உணர்வு அப்படிங்கிறது தூய உணர்வு, எப்பயுமே தூய உணர்வு. அது அழுதுகிட்டே இருந்தாலும் தூய உணர்வு, அது சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் தூய உணர்வு, அது கோவப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் தூய உணர்வு, அது எப்படி இருந்தாலும் அது தூய உணர்வு தான். எது? ஆன்ம உணர்வு. அப்ப இது ஏன் அழுதுட்டு இருக்குன்றீங்க? அது சும்மா நாஜுக்கும் உள்ள வெளிப்பாடு. பொய் வெளிப்பாடு எப்படி வேணா இருக்கலாம், அது தூயதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பொய் வெளிப்பாடு தான் தூயதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா வெளிப்படுத்தும் நபர் தூய அறிவு தான். வெளிப்படுத்துபவன், ஏன்னா அங்க இருக்கிறதே தூய அறிவு மட்டும்தானே. தூய அறிவுங்கிறது தூய உணர்வுன்னு வச்சுக்கோங்க. தூய உணர்வு ஒண்ணுதான் இருக்கு, அதுவே தான் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் உணர்வா வெளிப்படுது. அடிக்கடி சொல்ற மேடை பாடன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அவன் தூய உணர்வோடு இருந்தான், ஒரு சோக பாடலை கொடுத்தார்கள், தூய உணர்வோடு சோகத்தில் வீழ்ந்தான் அப்படின்னு வருது. இப்ப சோகத்தில் வீழ்ந்ததுங்கிறது தூய உணர்வு கிடையாது, ஏன்னா அது உண்மையே கிடையாது, பொய் உணர்வு, சரியா? ரெண்டாவது சோகங்கிறது நமக்கு தேவைப்படாத உணர்வும் கூட. இப்போ நீங்க சொல்லுங்க, இங்க தூய உணர்வு தவிர ஒண்ணுமே இல்லைங்கிறதும் உண்மை. ஆனா நீ தூய உணர்வு மட்டுமே, ஆனால் வெளிப்பட்ட அந்த தூய உணர்வு நீ அல்லங்கிறதும் உண்மை. என்ன சொல்றேன்னா, தூய உணர்வு மட்டுமே இருக்கிறதுன்னு சொல்லிட்டோம். மேடை பாடகன் கிட்ட தூய உணர்வு மட்டுமே இருக்கிறது. ஆனா அழுது கோவப்பட்டது இதெல்லாம் பண்ணானே, அது தூய உணர்வா பண்ணிச்சு? ஆமாம் என்றுதான் பதில் சொல்லணும். தூய உணர்வே தான் செய்தது, ஆனால் பொய்யாக வெளிப்படுத்தியது. தூய உணர்வே பொய் தோற்றமாக அழுதது போல், சிரிப்பது போல், கோவப்படுவது போல் வெளிப்படுகிறது என்று நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், சரியா? அப்ப அந்த பியூர் கான்சியஸ்னஸ்க்குள்ள நீ இல்லுங்க. யூ ஆர் தட் பேஸ் கான்சியஸ்னஸ், அடிப்படை உணர்வு. தூய உணர்வுன்னா இங்க என்ன? அந்த உணர்வுல தான் இந்த 3மே வருது. இந்த உணர்வு தான் உனக்குள்ள இருக்கக்கூடிய நவரசங்களாகிய எல்லா எமோஷன்ஸுமே கற்பனையினால் ஏற்படுத்துகின்றாய். இந்த ஒரு உணர்வு 9 உணர்வா மாறுது. எதுக்காகனா சும்மா நாச்சுக்கும் ஃபன் பண்றதுக்காக, நடிப்புக்காக, வெளிப்பாட்டுக்காக அது உருவாகுது.
நான் இந்த உணர்வே இல்லைன்னா எந்த உணர்வும் வெளிப்பட முடியாது. இப்ப இருக்கிறது ஒரே ஒரு உணர்வு, அந்த தூய உணர்வு மாயைக்காக விதவிதமாக வெளிப்பட்டு மகிழ்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது இந்த திரிபுடிகள் அப்படிங்கிறதுல நம்ம லாக் ஆக மாட்டோம். இந்த திரிபுடிகள் தான் அனுபவம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப திரிபுடிகள் அப்படின்றது வச்சுதான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சூழலை வச்சுதான் சுகம்னு ஆயிடும்ல. என்கிட்டதான் சுகம் இருக்கு அப்படின்னா என்கிட்டதான் எல்லாமே இருக்குன்னு புரிஞ்சாதானே, சூழலே நான் தான் புரிஞ்சாதானே, இந்த உலகமே நான் தான் புரிஞ்சாதானே. இப்ப எல்லாமே நான் தான் புரியும் போதுதான் உண்மையான சுகம் வெளிப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? நேற்று கூட ஒரு பையன்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பல வருடங்களாக கிளாஸ் கேட்கிறோம். நம்மளே எடுத்துக்கோங்களேன், 15 வருஷமா 20 வருஷமா கிளாஸ் கேட்கிறோம். ஆனா ஒரு விஷயத்த சொன்னா நமக்கு ஷாக்கிங்கா இருக்கு. சிம்பிளா என்ன சொன்னேன் நானு, கண்ணா உண்மையான ஆன்மீகம் என்பது சந்தோஷத்தை வெளியில் தேடுவதல்ல, உனக்குள் இருக்கும் சந்தோஷத்தை எல்லோருக்கும் கொடுத்து மகிழ்வது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். இது வெறும் மனமா சூழலா அப்படின்னு சொல்லிட்டு வெரி ஃபர்ஸ்ட் டே கிளாஸஸ்லேயே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். லைக் உன் மனம் சுகம் என்று நினைப்பதை சுகமாக அனுபவிக்கிறாய், துக்கம் என்று நினைத்தால் துக்கமாக அனுபவிக்கிறாய், சுகம் என்பது உன்னிடமே உள்ளது, வெளியிலே இல்லவே இல்லை அப்படின்றது நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப நான் என்ன சொன்னேன், இப்போ இது மாதிரி சொல்லும்போது கூட நல்லா அழகா தான் கேட்டுட்டு இருக்கான். சுகத்தை வெளியில் தேடாதே, சுகம் என்பது உன்னிலே தான் இருக்கிறது. சூப்பர்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு எங்கெல்லாம் சுகம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நீ போகக்கூடாது, அதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஷாக் ஆகி முழிக்கிறான். என்ன எப்படி சொல்லிட்டீங்க, அப்புறம் எங்க போனா கஷ்டமா இருக்கோ, எது உனக்கு பிடிக்காதோ அதை மட்டும்தான் செய்யணும்னு அர்த்தம். என்ன இப்படி சொல்றீங்க அப்படிங்கிறான். முதல்ல சொன்னது அதுதானே, சுகம் உனக்குள்ளேயே இருக்கு, அந்த சுகத்தை நீ அனுபவிக்கணுமே தவிர வெளியில சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, நீ வெளியில போகக்கூடாதுன்னு முதல்ல சொன்னா நல்ல மண்டை ஆட்டலாம். அதுக்கப்புறம் அதனால எங்கெங்கெல்லாம் சுகமோ அங்க போகாதேன்னு சொன்னா அப்படியா அப்படிங்கிறான். எது துக்கமோ அங்க போனான். துக்கமும் சுகமும் வெளியில இல்லைன்றது அவனுக்கு 100% புரிஞ்சிருந்தா, என்னுள்ளே சுகம் இருக்கிறது அதை அனுபவிப்பதே ஆன்மீகம்ன்றது அவனுக்கு புரிஞ்சிருந்தா, இத்தனை வருஷம் அவன் கிளாஸ் கேட்டது புரிஞ்சிருந்தா, இட்ஸ் ஓகே, சுகம் தான் என்கிட்ட தானே இருக்கு, ஏன்னா எங்க இருந்தா என்ன, நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் தெளிவா இருக்கான்னு அர்த்தம். சரியா? So when it comes to practical, ஆட்டோமேட்டிக்காவே இந்த மாயையில தான் சுகம் இருக்குன்னு தானே இங்க நம்பிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப காணப்படும் பொருளில் தான் சுகம் இருக்கிறது, அறியப்படும் பொருளில் தான் சுரிக்கிறது. நான் அறிபவன் வேற, அறியப்படும் பொருள் வேற, அது இது இருந்தாதான் சுகம். அட லூசு, எல்லாமே நீதான், எதுவுமே இல்லைனாலும் சுகமா இருக்கலாம். இந்த விஷயம் நாம தியரிட்டிக்கலா மட்டும்தான் வச்சிட்டு இருக்கோமே தவிர பிராக்டிக்கலா எடுத்துட்டு போறோமான்றதே பெரிய தலைவலியா இருக்கு, கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அதனாலதான் திரும்ப திரும்ப மீண்டும் சொல்லியிருக்கிறப்ப என்ன சொல்றாரு, திரிபுடிகளில் சுகம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதன் மூலியமா இன்டைரக்டா சூழல்ல சுகம் இல்லைன்னு சொல்ல வர்றாரு, வெளியில சுகம் இல்லைன்னு சொல்ல வர்றாரு, திரிபுடிகளாக இருந்து அனுபவிக்கப்படும் சுகம் சுகமே அல்லன்னு சொல்ல வர்றாரு. திரிபுடிகளாக இருந்து அனுபவிக்கப்படும் சுகம்ன்றது என்னது, மாயையில அனுபவிக்கப்படுவது. ஆனால் அதற்கு அதிர்ஷ்டான உணர்வல்லவா நீ. இப்ப மேடை பாடகன் அழுது பாடியது என்னது, திரிபுடிகள் உணர்வு. அந்த ஒரு சோக பாடல் கொடுக்கப்பட்டது, சோக பாடல் கொடுத்த உடனே அந்த கேரக்டருக்குள்ள போறான், எதற்காக அழ வேண்டும், எதை நினைத்து அழ வேண்டும், அந்த சூழலுக்குள்ள போறான், அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நம்மளால என்ட்ரி ஆயிடுவாரு. இந்த சிவாஜி கணேசன்லாம் அந்த கேரக்டராகவே மாறிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலினுடைய அந்த சிச்சுவேஷன் எல்லாம் அப்படியே உள்வாங்குறான், அப்படியே அந்த சூழலுக்குள்ள என்ட்ரி ஆகிறான். அந்த சூழல்ல போயிட்டு கரைஞ்சு அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்த சூழல் தனக்கு வருத்தத்தை கொடுத்தது அப்படிங்கிற ஃபீலிங்ல அவன் பாடிட்டு இருந்தான். மேடை பாடகன் பொறுத்த வரைக்கும் ஞானி, அவன் கற்பனைன்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டு பண்றான். ஆனா இன் ஜென்ரலா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா அந்த சூழல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கோம், நிஜமாவே அழுதுட்டு இருக்கோம். நல்ல சூழல் வரும்போது சிரிக்கிறோம். சரியா? ஆனா இது திரிபுடிகளால் வர்ற அனுபவம் தானே. அப்ப அழுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் திரிபுடிகள் வேணும் தான், அது சும்மா நாச்சுக்கும் தான். மேடை பாடகனுக்கு சும்மா நாச்சுக்கும் வேணும்னு தெரியும், அதனால சும்மா நாச்சுக்கும் அந்த திரிபுடிகளை கொண்டு வந்து அழுதுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்தான்.
ஆனா திரிபுடிகளே இல்லைன்னாலும் அவன் மேடையில பாடலைன்னாலும் சந்தோஷமா தானே இருப்பான். அந்த பாடலை கொடுத்து அழுது என்ஜாய் பண்ணா, அல்லது சிரிக்கிற பாட்டு வச்சுக்கோங்க, பயங்கரமா குதிச்சு குதிச்சு சிரிக்கிற பாட்டு, அந்த பாட்டு பாடினாதான் அவன் என்ஜாய் பண்ண போறான். அது பாடலைன்னா அவன் என்ஜாய் பண்ண மாட்டானா? அவனுடைய ஜாய் தான் இங்க வெளிப்பட்டது. இங்க புதுசா எதுவும் வரல. சந்தோஷமோ துக்கமோ வெளியில இருந்து வரல. என்னுடைய ஜாய் இங்கே துக்கமாக வெளிப்பட்டது, சுகமாக வெளிப்பட்டது அப்படின்னு அந்த அதிஷ்டானத்துல போயிட்டு நீ உட்காராம, அதுவே நான் புரிஞ்சுக்காம, உன் கற்பனையால் வெளிப்பட்ட இந்த திரிபுடிகளில் நீயே சிக்கிக்கொண்டு திரிபுடிகளே சுகம் என்றும் திரிபுடிகளுக்கு அதிஷ்டானமாக நீ இருக்கின்றாய் என்பதையும் டோட்டலாக மறந்து தொலைச்சேன்னா பின்ன அந்த கதிதானே வரும். This is the reason why we are unable to understand still அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்னத்தை வைராகியம் எடுக்கணும் அப்படின்னா, மாயையில சுகத்தையே அனுபவிக்க கூடாதுன்ற வைராகியத்தை எடுக்கணும். பணத்திலேயோ பொருள்லையோ வெளிச்சூழல்லையோ எதுலையுமே வைராகியம், ஐ மீன் சுகம் இல்லைன்ற தீர்மானத்துக்கு வரணும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுகிட்ட பேசினேன். முன்னாடி மாதிரி நான் இப்ப இல்லை. முன்னாடி என்ன நினைச்சேன், பணம் தான் வாழ்க்கைன்னு நினைச்சேன். சரி இப்ப என்ன நினைக்கிறேன்? இப்ப என் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். வா சூப்பர். ஸோ சந்தோஷமே நான் புரிஞ்சுக்கிட்டா போல, இனிமே கவலையே இல்லை அவளுக்கு. அப்படின்னா இனிமே பணத்து பக்கமே போக மாட்டியா? அது எப்படி போகாம இருக்க முடியும்? இப்பதானம்மா சொன்னேன், சந்தோஷமே போதும்னு சொல்லிட்டே இல்லை. அதுக்காக பணம் வேணாம, பணம் இல்லாம எப்படி வாழ முடியும்? வாழ்றது இருக்கட்டும், அது நம்ம பிச்சை எடுத்து கூட வாழ்ந்துக்கலாம். சந்தோஷம் வந்துருச்சுன்னா வேற என்ன வேணும் நமக்கு? அதெல்லாம் கிடையாது. சந்தோஷமும் வேணும், பணமும் வேணும். இப்ப என்னதான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம் நமக்கு தெரியல. சோ சந்தோஷமே நான் புரிஞ்சதுக்கு அப்புறம் மீதெல்லாம் மாய. பிச்சை எடுத்தாலும் மாய, நீ கோடீஸ்வரன் மாளிகையில வாழ்ந்தாலும் மாய, கார்ல போனாலும் மாய, நடந்து போனாலும் மாய, நோய் இல்லாம வாழ்ந்தாலும் மாய, நோயோட இருந்தாலும் வாழ்ந்தாலும் மாய. ஆனா மாயை எப்படி வேணா எழுந்து துறையுதுடா. நீ தான் சந்தோஷம் தானே. நீ நீ சந்தோஷமா தானே இருக்க போற. உன் சந்தோஷத்தை நீ பிச்சைக்கார வயசுல வெளிப்படுத்தினா என்ன, நீ பணக்கார வயசுல வெளிப்படுத்தினா என்ன? உன் சந்தோஷத்தை கார்ல போய் வெளிப்படுத்தினா என்ன, உன் சந்தோஷத்துல நடந்து போய் வெளிப்படுத்தினா என்ன? இது நம்ம புரியவே இல்லை பாத்தீங்களா அப்படிங்கிறேன். சந்தோஷமே நான் இருந்த வெரி பேசிக் ரகசியம். நீங்க எங்க போய் ஆன்மீக சந்தோஷம் எங்கே இருக்கிறது அப்படின்னு எடுத்தோன்னு ஒரு கொஸ்டின் கேட்கு. சந்தோஷம் வெளியில் இல்லை, உன் உள்ளே இருக்கிறது. இது எல்கேஜி பையன், எல்கேஜி ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ட்ரான உடனே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறக்கூடிய விஷயம் என்னன்னா, சந்தோஷத்தை வெளியில தேடாதே அப்படின்னா. அது வெளியில தேடாதே அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷமே நீ தான், அதனால வெளியில தேடாதேன்னு தானே அர்த்தம். உனக்குள்ள இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயே சந்தோஷம், அதனால நீயே வெளியில தேடுறேன்னு தானே அர்த்தம். அப்ப அதை வச்சுக்கிட்டு நான் வெளியில தேடிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே. இதை முன்னாடி நாங்க எப்படி சொன்ன ஞாபகம் இருக்குன்னா, கிளாஸ் எடுக்கும்போது ஒரு கையில ஒருத்தன் பந்து கையில வச்சுட்டு, இந்த பந்தை எவ்வளவு தூரம் விசிறி அடிக்கணும் விசிறி அடிங்க, திருப்பி அந்த பந்தை நீங்க எடுத்த உடனே நீங்க அந்த இலக்கை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த இலக்கை அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் சொல்லுவோம். உடனே ஆளாளுக்கு 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி பந்தை விசிறி அடிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் 10 கோடி செட் பண்றான், ஒருத்தன் 20 கோடி செட் பண்றான், ஒருத்தன் அழகான மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கோல்ஸை செட் பண்றாங்க. விசிறி விசிறி அடிச்சிடறான். அதுக்கப்புறம் முக்கிட்டு இருக்கானுங்க அதை அடையிறதுக்காக. சரியா? இன்னொருத்தன் ஒரு ஞானி என்ன பண்றாரு, அந்த பந்தலை கையிலேயே பிடிச்சிக்கிட்டு ஒரு விசிறி அடிக்கலை. அப்புறம் அந்த கேம் அரேஞ்ச் பண்ணவங்க, ஹலோ சார், உங்களுக்கு சந்தோஷம் வேணும்னா இதை நீங்க விசிறி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தாதான் சந்தோஷம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே, லூசு, சந்தோஷத்தை கையில கொடுத்துட்டு அதை விசிறி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு சந்தோஷப்படுங்கிறேன் நான் என்ன லூசான்னு கேட்டானா. இதுதானே அறிவாளி கலகு. சந்தோஷத்தை கையில கொடுத்துட்டு அது விசிறி நான் எங்கேயோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சந்தோஷப்படுவேன்னா பைத்தியக்காரத்தனமா இல்லையா? நான் விசிறி அடிக்கிற ஐடியாலே இல்லப்பா, நான் என் கையிலேயே வச்சுக்கிறேன், வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னாதானே அறிவாளித்தனம். அதை விட்டுட்டு எனக்கு 10 கோடி, எனக்கு 20 கோடி வேணும், எனக்கு அந்த இது வேணும், இது வேணும், இதெல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னு நீயா தானே டிசைட் பண்ற. அது கடவுளா டிசைட் பண்ணா? நீ ஏன் டிசைட் பண்ணிட்டு நீ ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஐயோ கஷ்டப்படுறேன்னு என்ன அர்த்தம் என்றெல்லாம் நாம் டிஸ்கஸ் செய்ததை நீங்க யோசிச்சு பாருங்க. சிம்பிளா ஒரு வரியில சொல்லணும்னா, சூழல்ல சுகம் இல்லப்பா, திரிபுடிகள்ல சுகம் இல்லை, திரிபுடிகள் இல்லவே இல்லைன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா,
இங்கே சூழலில் சுகமில்லை என்ற ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்காகத்தான். அப்ப சந்தோஷம் எங்க இருக்குன்னா அது உனக்குள்ளேயே இருக்கு. இந்த ரெண்டு விஷயம் காலங்காலமாக எல்லா சங்கங்களிலும் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை மிக அழகாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த ஓவில. 16th one போலாம் இப்போ. Truly dualism is the root of suffering. There is no other remedy for it than the realization that all this that we see is unreal and that I am the one stainless reality consisting of consciousness. Yet another beautiful sloka. உண்மையில் துவைதம், இந்த இரண்டு என்ற நிலை இதுதான் துன்பத்திற்கே மூல காரணம். தி மொமெண்ட் ஏதாவது ஒன்னை விட்டு வேறையா பார்த்துட்ட அப்படின்னாலே அவ்வளோ அவுட்டு, நீ அவுட்டு. திரிபுடிகள் தான் உன் துக்கத்துக்கே மூல காரணம்ட்டா. அறிபவன் வேற, அறியப்படும் வேற நினைக்க போய் தானே நீ அதை அடைஞ்சாதான் எனக்கு சந்தோஷம் நினைக்கிற. இங்க உன்னை தவிர இங்க இன்னொன்னு இருக்குன்னு நினைச்ச மொமெண்டே உனக்கு துக்கம் தான்டா. எடுத்தவனே இப்படி ஆரம்பிக்கிறார். உண்மையில் துவைதம் தான் துக்கத்திற்கு காரணம், துன்பத்திற்கு காரணம். நான் காண்பவை அனைத்தும் பொய்யானவை என்றும் நான் ஒருவனே தூய அறிவு வடிவான உண்மை பொருள் என்றும் உணர்வை தவிர இதற்கு வேறு மருந்தே கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அதை புரிஞ்சுக்கத்தானே வேணும், வேற என்ன சொல்யூஷன் இருக்க முடியும்? இப்போ இந்த உடல் உலகங்களால் ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான். ஏன் கஷ்டப்படுகிறான்? ஏனென்றால் அந்த உடல் உலகங்கள் எதுவுமே இல்லை, ஆனா இல்லாததை உண்மை என்று நினைத்தான், அதனால் கஷ்டப்பட்டான். அப்படி ஒரு விளக்கம் சொல்லலாம். இங்க சொல்லப்பட்ட விளக்கம் என்னன்னா, இங்க நான் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர எதுவுமே இல்லை. இப்ப இந்த உடல் உலகங்கள் இங்க கண்ணுக்கு தெரியுது, என்னென்னமோ தெரியுது, இது எல்லாமே நீதான். நீயே. நான் எப்படிங்க டிவி ஆக முடியும், நான் எப்படிங்க சேர் ஆக முடியும், லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேங்க. நீ உனது கற்பனையிலே இப்படி தோன்றி கொண்டிருக்கின்றாயடா. இது எல்லாமே வெறும் தோற்றமப்பா, உண்மை அல்ல, இல்லவே இல்லை. என்ன சொல்றீங்க? ஏன்பா இந்த சூரியன்னா தெரியுமா? ஆமா தெரியுங்க. அது சூடுமா குளிர்ச்சியா இருக்குமா? ஐயோ பக்கத்துல போனா எரிஞ்சு போயிடுவான், பயங்கர ஹீட்டா இருக்குமா? அது எங்கேயோ பல 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் போதே, அதுவும் இந்த சம்மர்ல வந்ததுன்னா நம்மளால இருக்க முடியல. அது சொல்லவே வேணும், வேற லெவல் சூடுங்க. ஆனா அதே சம்மர்ல நீ தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு தண்ணியா தெரியும், தெரியுமா? தண்ணி சூடா சில்லாப்பா? தண்ணி சில்லுதாங்க, இது எல்லாருக்கும் தெரியும்ல. அப்போ பக்கத்துல போனா எரிஞ்சே போயிடுவே அப்படிங்கிற அதே வஸ்து எப்படிப்பா சில்லு தண்ணியா தெரியுது? ஆமா தெரியுது இல்ல. தெரியத்தான் முடியும்னு புரியுதா? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி கேர்ஃபுல்லி. தெரியத்தான். எப்படிங்க சூடு ஜில்லுன்னு ஆக முடியும்? சூடு ஜில்லுலாம் ஆக முடியாது. ஆனா ஜில்லு மாதிரி தோற்றத்தை மாயை தான் காட்ட முடியும். இப்ப சச்சிதானந்த சுரூபமான நான் சச்சிதானந்தம் தான். ஆனா சும்மா நாச்சுக்கு தானே அழ முடியும், சும்மா நாச்சுக்கு தானே சிரிக்க முடியும், சும்மா நாச்சுக்கு தானே எல்லாமே இருக்க முடியும். எப்படி சூரியன் என்ற அந்த ஒரிஜினல் இயல்பு சுடும்னா சுட்டுக்கொண்டு தானே இருக்கணும். ஆனால் அதுவே பொய்யாக ஒரு தண்ணியை போல் வேடமேற்றுக் கொள்ள முடிகிறது அப்படின்னு சொன்னா, இப்படி தாண்டா உன் கற்பனையில நீயே இப்படி பல்லாயிரக்கணக்கான வேஷத்தை போட்டுருக்க. என்ன கேட்பான், நான் உணர்வுள்ள ஜீவன், இந்த முன்னாடி நான் ஒரு காலை போட்டிருக்கேன், அந்த சேர் நானா அப்படின்னா, நீ உணர்வுள்ள ஜீவன் தான். நீ சேரு அப்படிங்கிற ஒரு கற்பனையை எடுத்துக்கொண்டு அப்படி ஒரு ஃபீலிங்கை எடுத்துக்கிட்டு இருக்க. அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும்னா, சூரியன் தண்ணியா இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான் நான் உயிரோட்டம் உள்ளவன், அது உயிரற்றதுதான். மாயையில என்ன வேணா நடக்கலாம்டா, அது உண்மையா இருந்தானே மாற முடியாது. நான் உண்மையிலேயே சேரா மாறுச்சு அப்படின்னு சொன்னா அப்கோர்ஸ் டோட்டலி இம்பாசிபிள். நான் எப்படி சேரா மாற முடியும்? ஆனா பொய்யா என்ன வேணா மாற முடியுமா இல்லையா? சோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன மெயினா சொல்லிட்டாரு, துவைதம் தான் துன்பத்திற்கு மூல காரணம்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன? உன்னை விட்டு என்னத்தையாவது வேற ஒண்ணு நான் இல்லைன்னு நினைச்சிட்டேன்னா, நீ சேரை பார்த்தாலும் டிவியை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நான் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நீ கஷ்டப்பட மாட்ட. ஆனா என்னத்தையாவது உன்னை விட்டு வேறையா நினைச்சிட்டேன்னா அடுத்த செகண்ட் நீ செத்தே அப்படிங்கிறாரு. சரியா? இது முதல்ல உண்மையா அப்படின்றத நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன், அப்படியே நான் வேற லெவல்ல மிதந்துட்டு இருக்கேன்,
அவளும் நானும் ஒண்ணுன்னா அந்த எப்படி கிக்கு வரும்? அவளை நான் வேறையா பார்த்ததுனால தானே எனக்கு அவ்வளோ கிக்கு வந்தது அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலா அந்த பொண்ணுங்கிறது நீ நினைச்சுக்கிட்ட உன்னை விட்டு அது தனியா ஒண்ணு இருக்கிற மாதிரியும் அது வேற மாதிரியும் நீ நினைச்சுக்கிட்ட. ஆனா ஆக்சுவலா அங்க பொண்ணு இல்லவே இல்லை. அவ அழகா இருக்கிற மாதிரி அப்படின்னு எல்லாமே உன் கற்பனை, அங்க பொண்ணே உன் கற்பனை, எல்லாமே உன் கற்பனை தான். ஆனா இப்ப உன் கற்பனையை நீ மறந்துட்டே இல்ல. நீ தான் உன் கற்பனையில் அதுவா இருக்கன்றதை நீ மறந்துட்டே இல்ல. எப்போ உன் கற்பனையை மறந்துட்டியோ அப்போ அது ரியலா நீ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுற. அடுத்து உன் கற்பனை என்னவா மாறும்னா அவ காரி துப்புவா. துப்பும் போது அதுவும் கற்பனைங்கிறதுல தெளிவா இருந்திருந்தேன்னா நீ பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்ப. ஆனா இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவள்கிட்ட அடிக்ட் ஆயிட்டியா, அவ அழகா பார்த்து மயங்கி அவளுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தியா, திடீர்னு காரி துப்புன உடனே உனக்கு அவன் மேல வெறுப்பு தான் வரும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. கடைசியில வந்து அவளுக்காக நீ என்ன வேணா பண்ண தயாரா இருந்திருப்ப, நாயா பேயா சுத்தி இருப்ப. ஸோ உன்னுடைய வாழ்க்கையே நீ இழந்திருப்ப. ஆனா நீயா இழந்துட்டு, ஆனா அவளால தான் நான் இழந்தேன்னு ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம பண்ணிடுவோம். கடைசியில் அவர் ரிஜெக்ட் பண்ணும்போது உனக்காக இவ்வளவு இழந்தேன்னு நீ எல்லாம் மனுஷியான்னு உள்டாவா கேம்ல இறங்குறோம். துரத்தி துரத்தி காதலித்தானாம், கடைசியில் அவள் லவ் அக்செப்ட் பண்ணலைன்னா அவன் மூஞ்சில ஆசிட் அடிச்சுட்டானாம். இதெல்லாம் காதலாங்க. ஏங்க லவ்னா என்ன? பொங்கி வழியும் உனது ஆனந்தத்தை அவளுக்கு கொடுப்பதற்காக நீ சென்றிருப்பது உண்மை என்றால் அவள் மறுத்தால் நஷ்டம் அவளுக்கு என்றுதான் நீ நினைக்க வேண்டும். இவன் எம்டில ஏங்கி ஏங்கி நாயா பேயா சுத்திட்டு அவ கடைசியில பிச்சை போடலை அப்படின்னவன்னா இவன் பட்ட கஷ்டத்துக்கு தீர்வு அவளை அடிச்சு ஆசிரியர் பண்ணிட்டா இவனுக்கு சந்தோஷம் வந்துருமா? அப்ப நீ நிறைவில் இல்லை என்று புரிகிறதா? நீ நிறைவா இருந்தா நீ ஏன் பிச்சை எடுக்க போற இன்னொருத்தன் போயிட்டு? ஏன் நிறைவா இல்லை? ஏன் நிறைவா இல்லைன்னா நீ தான் இங்க இருக்க, உன்னை தவிர இங்க இருக்கிறது எல்லாமே உன் கற்பனைன்னு பார்க்க தெரியல, அதனால நிறைவா இல்லை. அங்க இருக்கிறதே நீ தான்னா நீ ஏன் நிறைவா இருக்க? அங்க ஒரு பெண் இருக்கிறாள், மிகவும் அழகாக இருக்கிறாள், என்னமோ செய்யறாள்தான், அதை நீயாவே பார்த்துட்ட அப்படின்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதை அடைஞ்ச மாதிரி தானடா. இனி என்னத்த நீ அடைய போயிடுச்சு, அடைஞ்சிட்டு அதுக்காக நாயா பேயா சுத்துறது செய்யறது ஆன் திஸ் ஃபூலிஷ்னஸ் எதுக்காக பண்ண போற? அது அப்படியே ஒரு பூவை ரசிக்கிறோம் ஒரு தோட்டத்துல, அந்த பூவை பறிச்சு நம்ம வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறோமா இல்லை தலையில வைக்கணும்னு நினைக்கிறோமா? அதை அப்படியே ரசிச்சுட்டு நீ போய்கிட்டே இல்லையா? அந்த மாதிரி உனது கற்பனை தானே எல்லாம், எனது கற்பனை தானே எல்லாம், எனது கற்பனை தானே உண்மையிலே இல்லவே இல்லை, சும்மா நாஜகம் தானே என்று நீ புரிதலோடு இருந்திருந்தால் அங்க அடிக்ஷனும் வராது, அவர்ஷனும் வராது, ஒரு மண்ணாங்கட்டியும் வராது. எல்லாமே ஒரு அனுபவமாக இருக்கும். அது உன்னுடைய சச்சிதானந்தத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அனுபவமாக மட்டுமே இருக்குமே தவிர வேற கன்ஃபியூஷன் வர்றதுக்கு இங்க வாய்ப்பே இல்லை. சரியா? இங்க ரெண்டு விஷயம் தெளிவா சொல்லியிருக்காரு. ஒன்னு ரெண்டுன்னு பார்த்தேன்னா நீ செத்த அப்படின்ட்டாரு. ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னா எப்படி பாக்குறதுன்னா நீ பாரு, ஆனா அதை பொய்ன்னு பாரு, இதுவும் கற்பனைன்னு பாரு. இந்த ரெண்டா தான் பார்க்கணும். சோ காண்பவை அனைத்தும் பொய்யானவை என்று பாரு. தெளிவா அடுத்த வரியிலேயே வந்து சொல்லிட்டாங்க. அது எப்படிங்க அப்படின்னு சொன்னா சோ சிம்பிள். ஏன்னா உண்மை என்ன? நீ அந்த ஆத்மா. அப்ப நான் பாக்குறது எல்லாம் பொய். நீயே பொய்யா உன் கற்பனையில இருக்க, அவ்வளவுதான். சோ எதை பார்த்தாலும் உன் கற்பனை என்று பார், பொய் என்று பார். நான் ஒருவனே சச்சித் சொரூபம், உண்மை பொருள், தூய வடிவான உண்மை பொருள் என்று நீ உணர். இப்படி நீ பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு துக்கம்ங்கிற சுவடு கடுகளவு கூட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்ற ஒரு விஷயம்தான் இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ டுவாலிட்டி அப்படிங்கிறது டேஞ்சர்னு புரிஞ்சுக்கணும். இன்னொருத்தரை நீங்க வந்து பகைவர்கள் அப்படின்னு இருக்கோம். என்னை விட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த குழந்தை எக்ஸாம்பிள் கூட சொல்ற முடியல. இங்க அடிக்ஷன் இருக்கு, இல்லைன்னா அவர்ஷன் இருக்கு. இந்த ரெண்டு தவிர ஒண்ணுமே இல்லை. அடிக்ஷனுக்கு காரணம் நீ வேறையா பார்த்ததுதான், வெறுப்பு வர்றதுக்கும் நீ வேறையா பார்க்கறது தான். நீயாகவே அவர்களை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னஸ் ஃபீல் வரும். அதுக்கு பேரு தான் லவ் ஃபீல்னு பேரு. உன்னை நீ நேசிப்பது போல் அனைவரையும் நேசிப்பாய். அது எப்படி நேசிக்க முடியும்? அவங்க தப்பானவங்களாச்சே. தப்பான வேஷத்தில் நீ தானடா இருக்க, இது வேஷம் தானடா. சோ அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேஷம் இல்லாமல், ஆனால் அதில் அடிக்ஷனும் இல்லாமல் அழகாக ரசிக்கும் வல்லமை தானே அன்பு. அந்த அன்பை நாம் மேலோங்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தை உனது கற்பனையாக பார். நான் கிருஷ்ணமாயா கிருஷ்ணமாயான்னு சொல்லும் போதெல்லாம் நான் அனைத்தையும் கண்ணனாகப்பார் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப அத்வைத சித்தாந்தத்துல சொல்லும் போது நீயாகப்பார், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வேற ஒரு மண்ணாங்கட்டி டிஃபரன்ஸும் கிடையாது.
ஸோ எல்லாமே எனது கற்பனை, எனது மாயா. அங்க கிருஷ்ண மாயா, இங்க எனது மாயா, அவ்வளவுதானே டிஃபரன்ஸ். ஸோ எப்படியோ நீங்க கிருஷ்ணமாயா பார்த்தா கூட 100% இதே ஆனந்தத்தை தான் நீங்க அடைய போறீங்க. ஏன்னா எல்லாத்தையுமே கண்ணன்னா பியூர் லவ். ஸோ லவ்வோட டிஃப்ரெண்டான குருடர் வேஷம் கூட லவ்வோட அந்த வேஷத்துல வர்றான். மாயையா பாத்துறீங்க, மாயையா பார்த்தா ரசிக்கத்தானே செய்வீங்க. என் கண்ணனை ரசிக்கிறதுக்காக நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரசிச்சிட முடியுமா இல்லையா? அங்க டுவாலிட்டி இல்லை, ஏன்னா கண்ணன் மட்டும்தான் இருக்கான். ஆனா வேற வேறையா பார்த்திருந்தோம் அப்படின்னா வந்து நூலாயிடுவோம் இல்லையா? கிருஷ்ணா ஃபீல்லையும் அந்த டுவாலிட்டி, ஐ மீன் டுவாலிட்டியை மறுத்து ஒன்றே என்ற ஒரு விஷயத்தை தான் நமக்கு இன்சிஸ்ட் செய்யப்படுகிறது. அப்போ ஆன்மீக ஞான தத்துவத்திலையும் நான் அப்படிங்கிறது தான் தூய உணர்வு. நான் மட்டுமே தான் இருக்கின்றேன். அப்ப இருக்கிறதெல்லாம் என் பொய் கற்பனை, எனது கற்பனையினால் பொய்யாக தெரிகின்றன என்ற அந்த ஒரு வரி நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரைட் ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து இந்த ஒரு வரியை திரும்ப 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 நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். மாயையா பாரு, உன் கற்பனையா பாரு பாருன்னு. நமக்கு ஏன் பார்க்க முடியலன்னு தெரியல. அடுத்து என்ன தொடர்ந்து பார்க்கணும். I am pure awareness, though through ignorance I have imagined myself to have additional attributes. By continually reflecting like this, by dwelling place is in the unimagined. நான் எப்படி விஞ்ஞானத்துல வீழ்னேன் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு இந்த இதுல. ஆக்சுவலா நான் யாரு? நான் தூய உணர்வு வடிவானவன், சச்சித்தானந்த சொரூபம். ஆனால் அறியாமையினால் எனக்கு பண்புகள் குணங்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டேன். சத்துவ ரஜோ தமோ குணங்கள் உள்ள வந்தது எதுக்கு? சும்மா நாச்சுக்கும் விளையாடுவதற்காக, மாயைக்காக குணங்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டேன். இவ்வாறு இடைவிடாது கற்பனை செய்ததன் மூலம் கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் நான் கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிறைவு பெற்றுள்ளேன். ஓகே ஓகே, கற்பனை செய்து கொண்டேன். ஸோ இந்த உலகத்தை இப்படிதான் நீ வந்து கற்பனையால குணங்கள், நானே முக்குணங்களால் அமைந்து நானே இந்த உலகமாக விரிந்துள்ளேன். இதை வந்து திரும்ப 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 நீ சிந்திப்பதன் மூலமாக நீ அந்த உன் சொரூபத்துக்கு நீ போயிடலாம். டிப்ஸ் கொடுக்குறாரு. நீ எப்படி வந்து நீ ஆத்மாவை அடையணும் அப்படிங்கிறதுக்கு அற்புதமான ஒரு டிப்ஸை கொடுக்குறாரு. என்ன பண்ணணும் அப்படின்னா, அறியாமையினால் எனக்கு குணங்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டேன். அதாவது இந்த ஒட்டுமொத்த உலகத்தை நீ பார்க்கும்போது இது என் கற்பனையிலே நானாக முக்குணங்களால் ஏற்படுத்திய இந்த உலகம், இது எனது கற்பனை உலகம், இது நானாக ஏற்படுத்திய உலகம், இது சும்மா நாச்சுங்க பண் பண்றதுக்காக ஏற்படுத்தினது. நீங்க அறியாமை அறியாமை அப்படின்னு சொல்லும்போது தூய அறிவு வடிவம் அறிவில்லாத வடிவம் போல் வருவதால் இதற்கு அறியாமை என்று பெயர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்னு எனக்கு சுதா கேட்கும்போது கூட நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் நீங்க இதுலயும் எடுத்துக்கணும். ஓகேவா? அறியாமையினால் அப்படின்னாலே தூய அறிவு வடிவமே இப்ப அறியாமை வடிவம் எடுக்க போகுது. அப்போ அறியாமையினால் அப்படின்றதுக்காக அர்த்தம், அல்லது வேஷத்திற்காக, நாடகத்திற்காக, மாயைக்காக, பண்ணுக்காக, ஸோ இதுக்காக முக்குணங்களாக நான் வலம் வந்து கொண்டிருக்கிறேன். இப்ப இதை வந்து திரும்ப 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 சிந்திக்க சொல்றாரு. அதாவது நீ எப்போ உட்கார்ந்து ஃப்ரீயா இருந்தாலும் just feel that the whole world is my imagination, just for the sake of fun. இந்த முக்குணங்களாலான உலகமாக நானே விரிந்துள்ளேன், இங்கே அனைத்தும் நானே. நீங்க அகம் பிரம்மாஸ்மின் மெடிடேஷன்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அகம் பிரம்மாஸ்மின் வெறும் வார்த்தையால சொல்றது இல்லைங்க மெடிடேஷன், அது இதை ஃபீல் பண்ணி சொல்லணும், அதுதானே மெடிடேஷனு. அப்போ நான் பிரம்ம சுரூபம் என்றால் அப்ப இது என்னன்றது கொஸ்டின் வரும்ல. அப்ப இது என்னன்னு தெளிவாயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ பிரம்மத்துல தான் நிக்க போற. நீ பிரம்மமாக வேண்டிய அவசியம் இல்லை, நீ பிரம்மம்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிரம்மமாவே இருந்துகிட்டு நீ என்னத்தை சொல்ல போற? அப்ப எதை வந்து நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதை தவறா புரிஞ்சுக்கிட்டே அதை உண்மையா புரிஞ்சுக்கணும். எதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட? உன் கற்பனையிலான இந்த முக்குண உலகத்தை உண்மை என்று நம்புகின்றார், அதை கற்பனைன்னு புரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ நீ பாக்குறது எல்லாம் உண்மை ஒண்ணு நம்பிட்டு இருக்கிற நீ, இது என் கற்பனையிலான உலகம், என் கற்பனையிலான உலகம். எனி எக்ஸ்ட்ரீம் கேசஸ் இப்போ மாயேன்னு பாத்துட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய பெரிய கஷ்டம் கூட இல்லாம போகுதா இல்லையா? பெருசா ஒரு 100 கோடி ரூபாய் நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க லாஸ் ஆயிட்டீங்க, இல்ல உங்களுக்கு வந்து நோய் வந்துருச்சு, இப்படி உங்க கனவுல வந்து பயங்கரமா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாம் நடக்கும்போது அப்படியே கை காலெல்லாம் உதறி நட்டிங்க, அப்படியே வேற லெவல் வேதனையில் இருக்கீங்க. டப்புக்குன்னு முழிச்சிட்டீங்க. முழிச்சதுக்கு அப்புறம் அச்சி கனவு தானா, கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன். வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன்? ஏன் வந்தது அவ்வளவு பெரிய ரிலாக்ஸேஷன்? எப்படி வந்தது? பிகாஸ் யூ அண்டர்ஸ்டுட் தட் நதிங் ஹஸ் ஹேப்பன்ட். உண்மையிலேயே இல்லை, எதுவுமே நடக்கல. அதுதான்டா இங்கேயும்
லூசுப்பையிலே கனவுக்கும் நிஜவுக்கும் ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. இது எல்லாமே சும்மா தோற்ற மாற்றம் தான். கனவு எப்படி தோன்றிக் கொண்டிருக்கிறது அந்த மாதிரி இந்த உலகம் தோன்றிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் இருக்கானா இல்லவே இல்லை. அங்க எப்படி எவ்வளவு அசம்பாவிதம் நடந்தாலும் அது கனவுன்னு புரிஞ்ச மாத்திரத்துல நீ ரிலாக்ஸ் ஆகுறியோ, அதே மாதிரி இங்க என்ன நடந்தாலும் இதுவும் கனவுன்னு நீ புரிஞ்சுட்டு இருந்தேன்னா ரிலாக்ஸா தானே இருப்ப. ஏன்னா உன் கற்பனையை நீ அனுபவிக்கிறதுக்காக தானே கற்பனை உலகத்துக்குள்ளேயே வந்த. அங்க என்ன கொடூரமா நடந்தான்னு என்ன நடந்தா என்ன, அது கற்பனை தானடா. ஏன்று நாம் உணர்ந்த மாத்திரத்தில் நாம் ரிலாக்ஸாக இருக்க முடியும் அல்லவா. இதை மெடிடேஷனா பண்ண சொல்றதுக்காகவே இந்த ஸ்லோகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நான் பண்ணுக்காக கேமுக்காக அறியாமையினால் எனக்கு குணங்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு இந்த உடல் உலகங்களாக நான் விரிந்திருக்கின்றேன். இவ்வாறு இடைவிடாது சிந்திப்பதன் மூலம் கற்பனைக்கு அதீதமான கல்பனாதீதன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலாதீதன் மற்றும் இல்லை நம்ம பிரம்மம். கல்பனாக்கு அதீதமாகத்தான் இருக்கிறான். கல்பனை இருந்தாலும் இல்லைன்னு நாம இருக்கத்தான் போறோம் இல்லையா. அந்த கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் நிலை பெற்றுள்ள நானே நான் உணர்ந்து விடுவேன் அப்படிங்கிறார். அப்ப மனதை தாண்டி உள்ள என்னை நான் உணர்ந்து விடுவேன் அப்படிங்கிறார். ஸோ மனசை வச்சுதான் உணரணும்னு அவசியம் இல்லை. ஆனா மனசுல நான் இதை நினைச்சா, ஏன்னா மனசாக இருக்கிறதே நான் தானே. அப்ப அந்த மனசா இருக்கிற நான் தானே லூசுத்தனமா தப்பு பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த மனசுலதான் நீ உணரணும். என்ன உணரணும்? இது எல்லாமே கற்பனை, இது எல்லாமே கற்பனை. நான் என்பதே கற்பனை, இந்த உடல் கற்பனை, மனம் கற்பனை, எல்லாமே கற்பனை. எதுவுமே நிஜம் இல்லை, எதுவுமே நிஜம் இல்லை அப்படிங்கிறத நீ ஆழமா உன் மனதிலே சிந்திக்கொண்டே இருந்தா டக்குன்னு என்னவா ஃபீல் ஆகும் அப்படின்னா, இது மாயைனா ஒரிஜினல் யாருன்றது ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்துடும். நீ மறந்து தொலைச்சதுக்கு ரீசனே இதை உண்மை நம்புறதுனாலதான். உன் கற்பனைக்குள்ள நீ எப்படி உன்னை மறந்தேன்னா, கற்பனையை உண்மை மறந்தவன கற்பனை செஞ்சவன் காணாம போயிட்டான். நீ கற்பனைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச மொமெண்ட்ல கற்பனை செய்பவன் தானா வந்துட போறான். அவ்வளவு ஈஸி தானே இது. அப்ப இதை ஃபீல் பண்ண, உன் மனசை வச்சே ஃபீல் பண்ண தப்பு இல்லை. மனசை வச்சுதான் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். தாராளமா ஃபீல் பண்ண. என்ன ஃபீல் பண்ணணும்? பாக்குறதெல்லாம் என் கற்பனைன்னு ஃபீல் பண்ண. முக்குணங்களாலான இந்த உலகம் ஒட்டுமொத்தம் எனது கற்பனையினாலானதே. இதை ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன்னா நீ உண்மையிலேயே ஒரிஜினல் நானுக்கு ஈஸியா போய் சேர்ந்துடலாம். ஸோ இதுதான் இந்த 17வது ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இனி 18ல For me, there is neither bondage nor liberation. The illusion has lost its basis and ceased. Truly, all this exists in me, though ultimately it does not even exist in me. ரொம்ப சூப்பரா சொல்றாரு. புரியுதான்னு பாருங்க. ரொம்ப ஈஸியா ஆன்லைன் ஃபார்முலா கற்பனைன்றதை புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே புரிஞ்ச மாதிரி தானே. உண்மை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு புரியவே புரியாது. சரி, எனக்கு பந்தமும் இல்லை, மோட்சமும் இல்லை. மாயையானது தனது ஆதாரத்தை இழந்து முடிவுக்கு வந்துவிட்டது. உண்மையில் இவை அனைத்தும் என்னிடம்தான் இருக்கின்றன, அல்லது ஒரு வகையில் சொன்னால் என்னிடத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாமே என்று அந்த வேதிரிக் அணுவை மெத்தடின் பிரின்சிபிள்ல மறுபடியும் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். எனக்கு பந்தமும் இல்லை, விடுதலையும் இல்லை. அப்ப இதுவரைக்கும் பந்தம் யாருக்கு, விடுதலை யாருக்கு? கனவுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு தானேங்க. கனவுக்குள்ளதானே நீ பந்தப்பட்டு கிடந்த, கனவுக்குள்ளதானே பிராக்டிஸ் பண்ண, கனவுக்குள்ளதானே இது ஒரு கனவுன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட, இப்ப விடுதலையான. சரியா? இப்ப இது எல்லாம் நடந்தது எங்க அப்படின்னா உன் கனவுக்குள்ள, மாயைக்குள்ள. ஆனா உண்மையில உண்மையான உனக்கு, கற்பனைக்கு அதீதமாக கற்பனை செய்த உனக்கு, நீ எங்க பந்தப்பட போற, நீ எங்க மோட்சம் அடைய போற? ரெண்டுமே உனக்கு இல்லைன்னு புரியுது. ஆக்சுவலா பந்தம் மோட்சம் இரண்டுமே எங்கே இருக்கிறது? மாயைக்குள்ளே இருக்கிறது, உன் கற்பனைக்குள்ளே இருக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அவன் எவ்வளவுதான் சிக்கி போனதாக அவன் கற்பனை செய்து கொண்டாலும் இவன் உண்மையிலேயே சிக்கினானா? திருப்பி அவன் பயங்கரமா ஞான பிராக்டிஸ் பண்ணி அவன் விடுதலை அடைந்ததாக அவன் நினைத்து கொண்டாலும் உண்மையிலே விடுதலை அடைந்தானா? பொய்யாக சிக்கிக் கொண்டது போல் நடிப்பு, பின் பொய்யாக விடுதலை அடைந்தது போல் இரண்டும் நடிப்பு தான். ஏன்னா ஆத்மா பெர்மனண்டாவே நித்திய முக்தனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஏது பந்தம், அதற்கு ஏது விடுதலை? எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. நான் பந்தப்படாதவன், அதனால் எனக்கு மோட்சம் அவசியம் இல்லை. பந்தப்பட்டவனுக்கு மோட்சம் அவசியம்.
நான் பந்தமே படலைன்னா எனக்கு மோட்சம் எதற்கு? ஏன்றது ரொம்ப ஈஸியா புரியுது நமக்கு, சரியா? அப்போ ஆனா பந்தப்பட்டது போல மோட்சம் அடைந்தது போல அப்படின்னு வேணா நீ சொல்லிக்கோ. அதெல்லாம் உண்மையே இல்லை, யாருமே இல்லைங்க. எப்படிங்க? என்னங்க நீங்க வாட்டு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு பந்தம் இல்லை மோட்சம் இல்லை. இங்க அவன் சிக்கிட்டு சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்கு, எனக்கு தான் தெரியும். என் மனைவி மக்கள் கிட்ட சிக்கிட்டு அல்லது ஒருத்த நாள் அடிக்ஷன்ல வச்சிருக்கானுங்க, சரியா? பந்தம் அப்படிங்கிறது என்ன ஒரு கொடுமைன்னா நம்ம அடிக்கடி சொல்றதுதாங்க. தூணை நல்லா இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நான் பந்தப்பட்டு விட்டேன், நான் பந்தப்பட்டு விட்டேன், நான் பந்தப்பட்டு விட்டேன், யாராவது எனக்கு விடுதலை கொடுங்கள் விடுதலை கொடுங்கள்னு அறைகூவல் விட்டா அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனமோ அதுதானங்க பண்ணிட்டு இருக்கோம். உனது கற்பனைக்குள் நீ சிக்கத்தான் முடியுமா? சிக்கியது போல் நடிக்கத்தான் முடியும். பின்பு அது வெளியில் வருவது போல் நீ நடிக்கத்தான் முடியும். உண்மையில் பந்தமும் மோட்சமும் ஏற்படத்தான் முடியுமா? அந்த கம்பத்தை நீ இறுக்கி பிடிச்சுக்கிட்டு கம்பை என்ன பிடிச்சுக்கிச்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நீ சொல்றது உண்மையா? பின்ன யாரோ குரு ஏய் அது ஒண்ணும் உன்னை பிடிக்கல, நீயாதான் பிடிச்சிட்டு இருக்க, அதை விடு அப்படின்னு சொன்ன உடனே கையை விட்டுட்டு ஆஹா என் குரு எனக்கு மோட்சத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னது உண்மையா? இங்கே பிடித்ததும் நீ, விட வேண்டும் என்று நினைத்ததும் நீ, எல்லாம் நீயாகவே செய்து கொண்டு பந்தத்தில் இருந்தேன் என்றும் மோட்சத்தில் இருந்தேன் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். பந்தமும் மோட்சமும் நடக்க வேண்டும் என்றால் வேற யாராவது உன்னை சிறைபிடிச்சிருக்கணும். வேற யாராவது உன்னை சிறைபிடித்திருந்தால் நீ பந்தப்பட்டிருக்கிறாய் என்று சொல்வதிலே அர்த்தம் உண்டு. வேற யாராவது உன்னை விடுதலை ஆக்கியிருக்கணும். அப்படி இருந்தாதானடா பந்தமும் மோட்சமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உன் மனக்கல்பனையால் நீயே பந்தப்பட்டு கொண்டு, உன் மனக்கல்பனையால் நீயே விடுதலை ஆகிக்கொண்டு பந்தத்தில் இருந்தேன் மோட்சத்தில் இருந்தேன் என்னவே பித்து விளையாட்டு பேசிட்டு இருக்கேன். எல்லாமே நடிப்பு என்று புரிந்து கொள். வெரி பேசிக் மனமா சொல்லாலேயே நம்ம நிரூபிச்ச ஒரு விஷயம். பந்தம் என்பது நீயாக விரும்பி ஏற்படுவதுதான். அதெல்லாம் இல்லைங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே என் மனசு ஆட்டோமேட்டிக்கா போய் அடிக்ட் ஆயிடுச்சுங்க. ஆட்டோமேட்டிக்கா போய் அடிக்ட் ஆயிடுச்சாக்கும். அதுக்கப்புறம் எதுக்கு இப்ப வெறுக்குது? அதுவும் ஆட்டோமேட்டிக்கா வெறுக்குதாக்கும். இப்படிதாங்க நம்ம பேசி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோம். சரி, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஏய் சந்தோஷம் உனக்குள்ளேயே இருக்கிறதுன்னு சொன்ன. ஆமா ஆமா அப்படிங்கிறான். அதனால இனிமே சந்தோஷத்தை வெளியில தேடாதே அப்படின்னா ஐயோ அப்படிங்கிறான். இப்படித்தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப முதல்ல சொன்னது உண்மையா, பின்னாடி சொல்றது உண்மையா? என்னங்க இது ரொம்ப இருக்கு. அப்ப யூ ஆர் ஏபிள் டு அக்ரி தட் எஸ் ஹாப்பினஸ் இஸ் வித்தின் மீ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்கும்போது யாராவது நீங்க டிஸ்அக்ரி பண்ணீங்களா? எத்தனை எக்ஸாம்பிள் சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப யாராவது ஒருத்தர் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, சூழல்ல தாங்க சுகம் இருக்கு, எங்களை யாரோ ஒருத்தர் தாங்க கஷ்டப்படுத்துறாங்க, நாங்களே எல்லாம் கஷ்டப்படுத்திக்கலங்க, எவனோ ஒருத்தன் தான் எங்களை கஷ்டப்படுத்துறான், எவனோ ஒருத்தன் வந்தாதான் இனிமே எங்களை விடுதலையை கொடுக்க முடியும், நாங்களே நாங்கள் கஷ்டப்படுத்திக்கிறோமாக்கும் அப்படின்னு சண்டை போட வேண்டியதானே? ஹோல் ஹார்டா அக்செப்ட் பண்ணீங்கல்ல, 100% ஹோல் ஹார்டா அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? பந்தமும் விடுதலையும் உண்மை அல்லன்னு தானேங்க அர்த்தம். நீயாக விரும்பி பந்தப்பட்டு கொண்டா போய் யாராவது பந்தம்னு சொல்லலாமாங்க? நீங்க ஒருத்தன் தூணை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நான் பந்தப்பட்டு விட்டேன்னு சொல்றது உண்மையாங்க? அப்படித்தானுங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். When you yourself has done and get inside into the bondage, how could you call it as a bondage? உன்னை யாராவது சிறையில பிடிச்சு அடைச்சு வச்சிருந்தா நான் சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கு. நீங்க சந்தோஷத்தையும் துக்கத்தையும் மட்டும் யோசிங்க, உடனே மறுபடியும் மாயையில யோசிச்சுருவாங்க. இப்ப யாராவது என்ன சிறையில போட்டாங்கன்னா அப்ப நான் பாண்டாயிட்டேன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்காதீங்க. அது எல்லாமே உன் கற்பனையில தான் உன்னை அனுபவிக்கிறதுக்காக நான் சிறையில் இருக்கின்றேன், நீ சுகமா சந்தோஷமா அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அங்க எது உன்னை பாண்ட் பண்ண போகுது? இது எல்லாமே கற்பனை தானே, மாயையில தானே நீ சிறையில் இருக்க போற. உண்மையில எங்க சிறையில் இருக்க போற? உண்மையில அந்த உடம்பே இல்லை, சிறையே இல்லை, எதுவுமே இல்லை. இது எல்லாமே கற்பனையில் நடந்து கொண்டிருக்கிறது. நீ எப்போதும் விடுதலை அடைந்தவனே, நீ எப்போதும் சிறை சிக்கியவனே கிடையாது. ஏன்னா நீ சச்சிதானந்த ஸ்வரூபம், உன்னை தவிர யாருமே இல்லை. உன்னை சிக்க வைக்கிறதுக்கு ரெண்டாவதா ஒண்ணு இருக்கணும் இல்லடா. ரெண்டாவதா ஒண்ணு இல்லவே இல்லைன்னா அங்க என்ன, நீ போய் எதுல போய் சிக்க போற? அப்ப மாயையில தான் சிக்க முடியும். மாயினாலே இல்லை, இல்லாததுல எப்படி சிக்கிறது? அதனாலதான் அறியாமையே இல்லைன்னாங்க. என்ன கொடுமை பாருங்க, இல்லாததுல போய் சிக்கிட்டு ஆனா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா அப்படிதான் வண்டி ஓடிட்டு இருக்கு, சரியா?
சோ எனக்கு பந்தமும் இல்லை, விடுதலையும் இல்லை. மாயையானது எனது ஆதாரத்தை இழந்து முடிவுக்கு வந்து விட்டது. தனது ஆதாரத்தையும் கூட வேணாம், எனது அந்தான மாயைக்கு ஆதாரமா இருந்தேன். புரிஞ்சுட்டேன்டா, என் கற்பனை தான் என் பந்தம், என் கற்பனை தான் என் மோட்சம் அப்படின்னு. பந்தம்னு நினைச்சா பந்தம், மோட்சம்னு நினைச்சா மோட்சம்னா அப்ப நான் தானே பந்தம், நான் தானே மோட்சம் அப்படின்னா என் ஆதாரத்தை இழந்து விட்டது. இப்போ அந்த பந்தம் மோட்சம் எனது ஆதாரத்தை இழந்து விட்டது. உண்மையில் இவை அனைத்தும் என்னிடமே இருக்கின்றன. நானே தான் சும்மா நாத்துக்கும் பந்தப்பட்ட மாதிரி பண்ணிக்கிட்டேன். உண்மையில் மோட்சமும் நானே தான் சும்மா நாத்துக்கும் மோட்சம் அடைந்து விட்டது போல் நடித்துக் கொண்டேன் அப்படின்ற வரைக்கும் சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, ஒரு வகையில் பார்த்தால் இவை எல்லாம் என்னிடத்தில் இல்லவே இல்லை. எங்க போயிட்டாரு? மாயை கடந்த நிலைக்கு போயிட்டாரு. ஆனா கற்பனை இல்லாம பார்த்தீங்கன்னா பந்தமாவது மோட்சமாவது எதுவுமே இல்லை. என்னிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். எப்போ மாயைக்குள்ள இருக்கிற வரைக்கும், கற்பனை செய்துட்டு இருக்கிற வரைக்கும். கற்பனையா ஸ்டாப் பண்ணிட்டேன்னா என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை இல்ல, எதுவுமே என்கிட்ட இல்லை இல்ல, உடல் உலகங்களே இல்லை இல்ல, அது மாயையா கூட இல்லை இல்ல, கற்பனையில தானே இருக்கு என்ற அந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது இது மிக தெளிவாக உங்களுக்கு விளங்குவதாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். சரியா? ஃபீல் பண்ணிடலாமா? எங்கேயாவது எப்போவாவது நீங்கள் பந்தப்பட்டது போல் உணர்ந்தால் அது உங்கள் கற்பனையால், உங்கள் மனதால் நீங்கள் சிக்கியிருக்கிறீர்களே தவிர இதற்கு சூழல் காரணம் அல்ல. உங்களது லூசுத்தனமும் முட்டாள்தனமும் பைத்தியகாரத்தனமும் மட்டும்தான் அது காரணம்னு நீங்க ஃபீல் பண்ணணுமே தவிர வேற எதையுமே நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. எனக்கு திடீர்னு எவனோ வந்து லாஸ் பண்ணி விட்டாங்க, என்ன எல்லாரும் வந்து என்னுடைய பொருள்கள், என்னுடைய சொத்து எல்லாம் வந்து அபகரிச்சுட்டு போயிட்டாங்கங்க, இது எல்லாமே நடந்துருச்சுங்க, அப்புறம் நான் எப்படிங்க சந்தோஷமா வாழ முடியும், இப்ப நான் வந்து பணம் இல்லாம கஷ்டப்படுறேன்னு இல்லைங்க அப்படின்னு சொன்னா இது எல்லாமே நடக்கட்டும். கற்பனையில நடக்கின்ற இந்த விஷயத்தை உண்மை என்று நம்பும் போதுதான் உனக்கு கஷ்டமாக இருக்கின்றது. எல்லாம் போகட்டும், ஆனா நான் இருக்கேன்ல, சந்தோஷம் என்கிட்ட தானே இருக்கு, சந்தோஷத்தின் சுரூபமே நான் தானே. பணம் அதிகம் உள்ளது போல் நினைப்பதும் நான் தான், இல்லாதது போல் நினைப்பதும் நான் தான். பணத்தை பிடுங்கி கொண்டு செல்வதும் நான் தான், பணத்தை கொடுப்பதும் நான் தான், பணமாக இருப்பதே நான் தான். இங்க எல்லாமே கற்பனைன்னு புரியணும். ரெண்டாவது, ஆனந்தம்ங்கிறது அந்த கற்பனையில கிடையாதுன்னு புரியணும். என்னுடைய ஆனந்தத்தை கற்பனையில நான் சும்மா நேரத்துக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கேன், கற்பனை ஒரு மண்ணாங்கட்டி எனக்கு வந்து கொடுக்க போறது இல்லை. இந்த ஃபீல் இஸ் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இங்கதான் மிஸ் பண்றோம். கற்பனை பண்ண சரி, கற்பனை பண்ணா சுகமா இருக்குல்ல, கற்பனை பண்ணாலாம் சுகம் வராது. உன்னுடைய சுகத்தை நீ கற்பனையில வெளிப்படுத்துற, அவ்வளவுதான். அப்படி பண்ணா கற்பனையில துக்கமும் வருது இல்ல, அதுதானே ஹாலுசினேஷன் பேஷண்ட். அவன் ஐயோ அவன் துரத்துறான் இவன் துரத்துறான் அப்படின்னு நினைச்சு நினைச்சு பயந்து பயந்து ஒரு பெரிய மென்டல் பேஷண்டாவே மாறிடுறான். அது என்னது? துக்கம். எதுல வந்தது? கற்பனையில. கற்பனையில வந்த துக்கம் பொய்னா கற்பனையில வர சுகம் மட்டும் உண்மையாயிடுமாக்கும். லூசு. சுகம் துக்கம் பந்தம் மோட்சம் அப்படிங்கிறது எல்லாமே உண்மை இல்லாத வெறும் தோற்றம் அப்பா. நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிற சுகம்னு நினைக்கிற, நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிற துக்கம்னு நினைக்கிற, நீ ஏன் பந்தப்பட்டுக்கிற, நீ ஏன் மோட்சம்னு சொல்லிக்கிற? இங்க உண்மையிலே எதுவுமே இல்லையே. இட்ஸ் ஆல் ஹவ் யூ ஃபீல் தட் யூ ஆர் தானே. 1000 சிறைச்சாலைகளுக்கு மத்தியிலும் கூட நான் விடுதலையானவன் நீ ஃபீல் பண்ணும்போது விடுதலையா தானே உணர்றேன். உன்னை ஏன் என்ன பண்ண முடியும்? நெத்தி போட்டில் துப்பாக்கியை வைத்து அழுத்தி எனக்கு நீ அடிமையாக இரு என்று சொல்லும் போதும் கூட அடப்போடா லூசு, என் உசரத்தாண்ட உன்னால் எடுக்க முடியும், தில் இருந்தா என்ன அடிமையா நீ வச்சு பார் என்று நீ சொன்னால் அவனால் வைத்திருக்க முடியுமா என்றெல்லாம் கேட்டமா இல்லையாங்க. ஸோ இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் பை அவர் ஓன் விஷுங்க. நாமெல்லாம் விரும்பி நாம பாட்டு எல்லா கஷ்டமும் பட்டுட்டு இருக்கோம். அதை போயிட்டு பந்தோங்கிறீங்க, அப்புறம் லாக் ஆயிட்டேங்கிறீங்க. லாக் நீ தானே போய் ஆன, எதுக்காகன்னா சும்மா நாச்சுக்கும் தானே, பண் பண்றதுக்காக தானே. லாக் ஆனாலும் சந்தோஷமா இருந்து தொலை, நீ ஏன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? விரும்பி லாக் ஆயிட்டேன் அழுகுற? நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் இங்கே அடிக்ஷன் வேஷத்தில் இருந்து கொண்டு விளையாடுகிறேன். விளையாடிட்டு போய் யார் வேணான்னா, பட் இன் திஸ் வே வி மஸ்ட் பி இல்லையா? ஸோ ஸ்டில் நமக்கு என்னமோ பந்தம் ரியலா இருக்கிற மாதிரி, மோட்சம் ரியலா இருக்கிற மாதிரி. ரியல்லாம் உண்மை கிடையாது, எல்லாமே அன்ரியலா சும்மா நாச்சுக்கு நீயா போடுற வேஷம் தான். பந்தம் என்பதும் ஒரு வேஷம் தான், மோட்சம் என்பதும் ஒரு வேஷம் தான் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் உங்களுக்கு புரிந்ததாக அமையும் என்று நினைக்கிறேன். Please feel that as if that I don't have a bandha and I don't have a moksha. எனக்கு அடிக்ஷனும் இல்லை, எனக்கு ஃப்ரீடமும் இல்லை.
என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா மாயை உங்களது ஆதாரத்தை இழந்து விடுகிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே நான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அல்லதுன்னா எதுவுமே இல்லடா இங்க அப்படிங்கிற ஃபீலிங், என்ன தவிர இங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஃபீலிங்கும் உங்களால உணர முடியும் என்று புரிந்து கொள்ளுங்கள். இங்க அமிர்தான்பாவு படி ஞான கண்டனம் அஜ்ஞான கண்டனத்தை சொல்றாரு அண்ணா. அந்த பந்தமும் இல்லை விடுதலையும் இல்லை அப்படிங்கும்போது அறியாமையும் இல்லை ஞானமும் இல்லை எடுத்துக்கலாம். அதை கூட எடுத்துக்கலாம். பந்தமும் இல்லை அப்படிங்கிறது அஜ்ஞான கண்டனம், விடுதலையும் இல்லை அப்படிங்கிறது ஞான கண்டனமா எடுத்துக்கலானே. ஓகேண்ணா. 19ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். I have recognized that all these and my body are nothing, while my true self is nothing but pure consciousness. So what can the imagination work on now? இந்த உலகமும் எனது உடலும் ஒன்றுமே இல்லை என்பதையும், எனது உண்மையான ஆன்மா தூய உணர்வு மட்டுமே என்பதையும் நான் உணர்ந்து விட்டேன். இனிமேல் கற்பனை செய்வதற்கு அங்கே என்ன இருக்கின்றது? ஸோ இவர் வந்து வேதரிக் அண்ட் அன்வய மெத்தடை மாற்றி மாற்றி நம்ம ஜனகர் வந்து பேசிக்கிட்டே இருக்காருன்றதை நீங்கள் 2வது ஸ்லோகத்திலிருந்தே கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா புரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே மறுபடியும் வந்து கொஞ்சம் அந்த வேதரிக் மெத்தட் எப்பயுமே நல்லா கவனிங்க. வேதரிக்கு போயிட்டு தான் அணுவைக்கு வரணும். இதை நான் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் ஒவ்வொரு வாட்டியும் இருக்கேன். ஸோ அதே இன்சிஸ்டிங்கில் இவர் டக்குன்னு வேதரிக்க போறார். சரியா? இந்த உலகமும் எனது உடலும் ஒன்றுமே இல்லை என்பதையும், எனது உண்மையான ஆத்மா தூய அறிவு மட்டுமே என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கயிறை வந்து நீங்க தூய ஆன்மா அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கயிறு மட்டும்தான் இருக்கு அப்படின்னுட்டும், பாம்புங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னுட்டும் தெளிவாக புரிந்து கொண்டேன். இங்கே நான் மட்டுமே இருக்கின்றேன், இங்கே பாம்பு என்பது இல்லவே இல்லை. பாம்புங்கிறது இல்லவே இல்லைன்னு ஏன் புரிஞ்சுக்கிட்டாரு? அது கற்பனையில பாம்புன்னு நினைச்சதுனால அது இருக்கு. ஆனா கற்பனையில நினைச்சது வந்து உண்மையில இருக்கா? இல்ல கயிறு மட்டும்தானே இருக்கு. கயிறு அது பாம்பாக நினைத்து கொண்டால் அது பாம்பாக தெரிகிறது. ஆனால் உண்மையில் பாம்பு இருக்கா? பாம்பு இல்லவே இல்லை. அப்போ இந்த உடல் உலகங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இல்லவே இல்லைன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறாரு ஜனகர். சரியா? ஏன்னா இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அடிக்ஷன்ல இருந்து வெளிவரவே முடியும். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன சொல்றாருன்னா, இந்த உடல் உலகங்கள்னா எதுவுமே இல்லை, உலகமும் எனது உடலும் ஒன்றுமே இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. இதை புரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய ஒரிஜினல் கான்சியஸ்ல தான் இருப்ப. இதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த தூய உணர்வு மட்டுமே இருக்கும். இதெல்லாம் வெறும் கற்பனையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இப்ப இதை புரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, இனிமேல் கற்பனை செய்வதற்கு அங்கே என்ன இருக்கிறது? கற்பனையில தான் உடல் உலகங்களே இருந்தது. அப்ப அதுவே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் கற்பனை செஞ்சு என்ன ஆக போகுது? கற்பனை உடல் உலகங்கள் எதுவுமே இல்லை என்று தீர்மானமாக தெரிந்துவிட்ட பிறகு கற்பனை செய்யும் ஆர்வமே நமக்கு வராது அப்படிங்கிறது வேதரிக் மெத்தனுடைய மேஜர் பாயிண்ட். ஸ்டாப் தி கற்பனா, கோ டு தி சமாதி டு ரியலைஸ் தட் ஹூ யூ ஆர். எண்ணங்களே இல்லாமல் பேரானந்தமாக வாழ முடியும் என்பதை உணர முயற்சி செய். கற்பனையை நிப்பாட்டு அப்படிங்கிற. கற்பனையை நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா கற்பனை நின்றுடுங்க. இந்த உடல் உலகங்கள்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் கண்ணா பின்னான்னு மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். அடப்போட எல்லாமே போயிடா, எல்லாமே மாயதானே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நீங்க வந்து கற்பனை பண்ற இன்ட்ரெஸ்டே இழந்துடுவேங்க. அதுக்காக ஞானதேவர் வந்து கற்பனையே பண்ண வேண்டாம், மாய வேண்டாம்னு சொல்லலை. பட் ஃபர்ஸ்ட் பொய்யனை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நேற்று கூட பேசிட்டு இருக்கும்போது எங்க பாப்பாட்ட பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப நீங்க மாயா மாயா மாயான்னு சொன்னா எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா, லூசு பையில உண்மைன்னு நினைச்சாதானே பயமா இருக்கு, இவனுங்கன்னு மாயான்னு நினைச்சா பயமா இருக்குன்றாங்க. ஏமா அப்படி ஃபீல் பண்றேன்? எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னா அப்புறம் எனக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஆயிடும். டான்ஸ் ஆடக்கூடாதா, அங்க போகக்கூடாதா, எங்க போகக்கூடாதா, எங்களுக்கு பயமா இருக்குல்ல. இல்லை இல்லைன்னு இவர் சொல்லி கொடுத்து கடைசியில ஒண்ணுமே இல்லை இல்லைன்னு சும்மா உட்கார வச்சிருவாரோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்? நான் அப்படி சொல்லலையேம்மா.
நீ இல்ல இல்லங்கிற தெளிவோட நீ டான்ஸ் ஆடு, நான் எப்ப வேணாம்னு சொன்னேன்? நீ எங்க வேணா போ, ஆனா இல்ல இல்லங்கிற தெளிவோட போதானே சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவ கேக்குறா, ஆஹா அப்படி பண்ணா கூட பொய்யாத்தானே இருக்கும். பின்ன பொய்யாத்தானே இருக்கு, பொய்யா இருக்கிறத பொய்யன்னு தானே நினைக்க சொல்றேன். பொய்யா இருக்குன்னா நடிக்க சொல்றீங்களா? டேய் நடிப்புங்கிறதாண்டா உண்மை, உண்மையதானடா நடிக்க சொல்றேன், நடிக்க சொல்றேன். ஆமா நடி அப்படின்னா. அதாவது இந்த டான்ஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு சந்தோஷமும் வரப்போறது இல்லை. டான்ஸ் ஆடினாலும் ஒண்ணு ஆடலைனாலும் ஒண்ணு, என்னுள்ள இருக்கும் அந்த சச்சிதானந்த பொங்கி வழியும் ஆனந்தத்தை சும்மா நாச்சுக்கும் ஃபன் பண்றதுக்காக, வெளிப்படுத்துறதுக்காக தான் டான்ஸ் ஆடுறேன் என்று நீ பண்ணா நடிப்பு தானே. ஏன்னா நீ ஆடித்தான் ஆக போறது ஒன்றும் இல்லை, நீ சந்தோஷமா தான் இருக்க. அப்ப பண்ணுக்காக சும்மா நாச்சுக்கும் பொய்யாக ஆடுகிறாய். ஆமாடா இதுதான்டா நடிப்பு, யாரு இல்லைன்னா. ஐயே நடிச்சா நல்லாவா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம மனசு கேவலமா திங்க் பண்ணிட்டு இருக்குன்னு புரியுதா? நடிப்பு தான் சந்தோஷம், நடிப்பு மட்டும்தான் உண்மை. அந்த உண்மையை உணர்ந்தாதானே சந்தோஷம். உலகமே நடிப்பு. நீ நடிக்க இதுல என்ன பெரிய கொடுமைன்னா, என்னது கடைசியில நடிக்க சொல்றீங்கன்னா, லூஸ் ஆல்ரெடி நடிச்சுட்டு தான் இருக்கு, ஆனா உண்மைன்னு நம்பி ஆனா நடிச்சுட்டு இருக்கு. அதுவே தெரியல. இந்த உடல் உலகங்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே இல்ல, ஆனா நடிப்பா கற்பனை பண்ணி வந்தாச்சு. அந்த கற்பனையை உண்மைன்னு நம்பிட்டு வாழ்ற வாழ்க்கை கிரேட்டா, அந்த கற்பனையை உண்மையாவே கற்பனைன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை அது நல்லா இல்லையா அப்படின்னு தானேங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ ட்ரை டு ஃபீல் திஸ் ஹவு ஃபூலிஷ் வி ஆர் அப்படிங்கறத தயவு செய்து உணருங்க. உள்ளதை உள்ளவாறு பார்த்தா சந்தோஷமாகுமா? உள்ளதை இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிட்டு வேறையா நினைச்சுக்கிட்டேன்னா அது என்ன நிலைக்கவா போகுது? அது மாறும்போது உனக்கு வேதனை தானே வரப்போகுது. அதை நாம் உணர வேண்டும் அப்படின்னு சொல்றேன். சரியா? ஸோ அதனால சச்சிதானந்தம் உணரணுங்க. அதாவது இந்த பையன் கேட்டான்னு சொன்னேன். என்ன கேட்டேன்? ஏய் சந்தோஷம் உனக்குள் இருக்கின்றது, அதுதான் ஆன்மீகம் சொல்லுது. ஆமண்ணா, ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் எனக்கு தெளிவாக புரிய வைத்து விட்டீர்கள், சந்தோஷம் எனக்குள்ளே தான் இருக்கு. அப்படின்னா அவன் ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கானா? அது இல்லாம அவனால வாழ முடியாது. இனிமே அங்க போகாத. ஐயோ என்னது நீங்க எப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்களா? ஏன்னா அது உண்மைன்னு நம்புறாங்க. வெளியில சுகம் இருக்குன்னு நம்புறாங்க, உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொன்னா மண்டை தாங்க ஆட்டுறான். ஆனா உண்மையில எதாங்க நம்புறான்? வெளியில சுகம் இருக்குன்னு தானே நம்பிட்டு இருக்கான். வெளியில் சுகம் இருக்கின்றது என்பதை நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை என் சுயஸ்வரூபமான சச்சிதானந்தத்தை என்னால் எட்டவே முடியாது. அப்ப என் சச்சிதானந்த சுரூபத்தை எட்டும் போது வெளியில எதுவுமே இல்லைங்கிறது ஆட்டோமேட்டிக் அண்டர்ஸ்ட் ஆயிடும். இப்ப இந்த ஸ்லோகத்துல அது இல்லவே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். அவன் எங்கேயோ போனாதான் எனக்கு சந்தோஷம்ங்கிறானே, அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த உண்மை சுரூபத்தில் இந்த அடிக்ஷன்ல இருந்து மீள்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த காணல் நீர் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் கற்பனையில சந்தோஷப்பட்டுக்கிறேன். காணல் நீர் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா எதுக்கு அந்த காணல் நீர் மேல அடிக்ஷன் வருது? அதாவது மிகுந்த தாகத்தோடு பரபரத்த மான் தூரத்தில் காணல் நீரை கண்டு வேகமாக ஓடி, ஆனால் அங்கே மார்பு முட்டி கஷ்டப்பட்டது மட்டுமே மிஞ்சியது. ஏன்னா தண்ணி இல்லை. பின் மீண்டும் இந்த பக்கம் பார்க்க இந்த எண்டுல தூரமா காணல் நீர் தெரிகிறது என்று எண்ணி மீண்டும் பரபரத்து ஓடி வந்து இப்படி மார்பு முட்டி கஷ்டப்படும் மானை போல் மானிடா நீ வாழாதே என்று ஞானதேவர் ஒரு இடத்துல கேட்கிறார். சரியா? அப்போ உண்மையிலே இல்லவே இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருந்தா அந்த தண்ணி அங்க இல்ல சும்மா நாச்சுக்கும் தெரியுதுன்னு அந்த மானுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இது ஓடி போய் பிடிக்கிறதுக்காக அப்படி பரபரத்தை போயிருக்குமா? ஆச்சு தண்ணியே அங்க இல்லை, அப்புறம் என்ன அப்படின்றது ஃபீலிங் அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருக்கும். அப்படி அடிக்ஷன் வரும். இருந்தா தானேங்க அடிக்ஷன் வரும். நீங்க பொய்யா இருக்குன்னு நினைச்சா கூட அடிக்ஷன் வந்துடும். டேய் அது சும்மா நாச்சுக்கும் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதுடா, அங்க இல்லடா அப்படின்னு சொன்னா தெரியுதா? சும்மா நாச்சுக்கும் தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல, சும்மா பொய்யா இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, இந்த பொய்யா இருக்கிறத தான் ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் வந்துடுறேன்னு தோணுனாலும் தோணும். when you strongly believe that இல்லவே இல்லடாங்க அப்படின்னுட்டா பின்ன எதுக்கு நான் போகணும் அப்படின்னு தெளிவு வருமா இல்லையா? அப்ப அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர முடியுமா இல்லையா? So therefore the Vedic method always being insisted to help to come away from that addiction so fast and easily, and therefore it has been given here. இந்த உலகமும் எனது உடலும் ஒன்றுமே இல்லை என்பதையும்
எனது உண்மையான ஆன்மா தூய அறிவு மட்டுமே என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். So when you realize that who you are, என்னுடைய சச்சிதானந்தம் மட்டுமே நான் புரிஞ்சுக்கும் போது, இது என்னுடைய கற்பனைன்னு புரிஞ்சுக்கலாம், தப்பில்லை. இல்லை இதெல்லாம் இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா அதை விட பெஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் கற்பனை செய்வதற்கே அங்கே என்ன இருக்கிறது. You will not even have an interest to do the கல்பனா. கல்பனாங்கிறது இல்லவே இல்லாதது. அதை போயிட்டு நான் என்னதை கல்பனை பண்ணிட்டு என்னதான் வாழ போறேன். இமேஜினேட்டிவ் வேர்ல்ட்ல சுகத்தை பார்த்துட்டு இருக்கிறவன் வந்து உண்மைன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்க. நமக்கு இமேஜினேட்டிவ் வேர்ல்டு கூட ஒழுங்கா கற்பனை பண்ண தெரியும். அதை போயிட்டு உண்மைன்னு நம்பிதான் லூசுத்தனமா வாழ்ந்துட்டு இருக்கான். அது வேற விஷயம், விடுங்க. எனிவே, அப்போ இது கற்பனை என்ற தெளிவோடு பண்ண தெரிஞ்சா பண்ணு, இல்லைன்னா அட கற்பனை தானே, அதை விட்டு தொலைய, நீயாட்டு இருந்துட்டு போ. கற்பனை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கூட இயலாது, ஏனென்றால் இது பொய் என்று நினைத்தார். இப்போ உண்மைன்னு நினைக்கும் போதுதான் எல்லா பிரச்சனையும் வருது. இதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு என்ன தோணும்னா, என்னது இவர் விட்டுட்டு இந்த சன்னியாசி மாதிரி வாழ சொல்றாரா, என்ன துக்கத்துல வாழ சொல்றாரா, இதெல்லாம் வேணாம் வேணாம் இல்லவே இல்லைன்னு நினைச்சா அப்புறம் நான் இப்படி லூசு. நீ சச்சிதானந்த சொரூபமாக அப்போதுதான் ஒளிர்ந்து கொண்டிருப்பாய். சுயம் பிரகாசம் நீ. நீ உன்னுடைய சொரூபமே சுகம்தான், உன்னோட சொரூபமே ஆனந்தம் தான். அது அப்பத்தானே தெரியும். அதை நீ மறந்ததுக்கு ரீசனே நீ வெளியில அடிக்டா இருக்கிறது தானே. இந்த அடிக்ஷன்ல எடுறா அப்படின்னா நீ பயப்படுற. அடிக்ஷனை எடுத்தா, அதாவது நீ இந்த 10 ரூபா விட்டு கொடுறா உனக்கு கோடி ரூபாய் கிடைக்கும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த 10 ரூபா விட்டுட்டா ஐயோ அதோ கதி ஆயிட மாட்டேனா, அதோ கதி ஆயிட மாட்டேனா. விட்டா தானே தெரியும். உன் சொரூபமே சுகம்தான், அதுதான் இதுல பட்டு ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு, எல்லாமா இருக்கிறது அதுதான், உலகமே அதுதான். இப்படின்னு எல்லாம் நீ புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்தா தானே முடியும். அது நரகத்தை கொடுத்துட்டு இருக்கு, அப்பப்போ ஒரு சுகத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா அந்த சுகத்தை விடுறதுக்கும் உனக்கு வலிக்குது. ஏன்டா ஒரு ஒரு 1 லட்ச ரூபாய் சேலரி கொடுக்குறேன் அப்படின்னுட்டா நாயா பேயா உழைக்கிறானே மனுஷங்க. இதுதான் தயாரா தானே இருக்கு. ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும் அப்படின்னா நீ என்ன வேணா பண்ண தயாரா தானே இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த 10 ரூபாய் தூக்கு பையில போடுறா, கோடி ரூபாய் தாரேங்கிறேன்ல, நீ ஏன் போட மாட்டேங்கிற? அந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சொரூபமே சுகம்தான் என்பதை உணர மறுக்கின்றோம். இன்னமும் வெளியிலேயே சுகம் இருக்கிறது, வெளியிலேயே சுகம் இருக்கின்றது. அதுல 90% துக்கம் இருக்கு, ஒரு 10% சுகத்தை கொடுக்குது. அது கூட ஞானதேவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு தயாருங்கிற. இங்க அப்பழுக்கற்ற தூய பிரம்மானந்தம் காத்து கொண்டிருக்கிறது, அது வேணாங்கிற. அதனாலதான் அறியாமைன்னு சிம்பிளா ஒரு வார்த்தையை போட்டாங்க. சரி, இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான், உலகம் என்பது இல்லவே இல்லை என்று உணர்ந்தாவது உன் ஆன்மஸ்வரூபத்தை உணர முயற்சி செய். கற்பனைக்கே இடமில்லாமலும் நீ ஆனந்தமாக வாழலாம் என்ற ஒரு விஷயம் 19 சொல்லப்பட்டிருக்கின்றது. இத்தோடு இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்வோம்.